எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்ககிட்ட இருக்க 4K குவாலிட்டி வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணால் கூட குவாலிட்டி ரொம்ப கம்மியாகி ரொம்ப மங்களாக தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தெரியும். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ ரொம்ப ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்காது. கேமரா கம்மியான குவாலிட்டி ஃபோனில் உங்கள் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ஹை குவாலிட்டியில் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்கிறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோவை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ, 12 MB சைஸ் இருக்குது. இந்த ஹை குவாலிட்டி இமேஜை நான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறேன். பாருங்கள், வச்சுட்டேன். அடுத்து இந்த வீடியோ, இது ஃபுல் ஹெச்டியில் எடுக்கப்பட்ட வீடியோ. இதையும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அப்படியே டைரெக்டாக கேலரியிலேருந்து வைக்கலாம். இப்போ வாங்க நம்ம கேலரியிலேருந்து டைரெக்டாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்ச அந்த ஃபோட்டோ வீடியோவும் என்ன குவாலிட்டியில் நம்ம ஸ்டேட்டஸில் ஷோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி பிளர் ஆகி தெரியுதுன்னு. அதாவது இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி ரொம்பவே குறைஞ்சி போச்சு, பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. அதே மாதிரி ரெண்டாவது வச்ச ஸ்டேட்டஸ் இந்த வீடியோ பாருங்கள். இதோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் அந்த மரத்தெல்லாம் பாருங்கள், ரொம்ப பிளர் ஆகி தெரியுது. குவாலிட்டி ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இல்லாமல் ஹெச்டி குவாலிட்டியில் உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ஃபோட்டோவை நீங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்க விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை உங்கள் கேலரியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டேட்டஸாக வச்ச அதே ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை கீழே ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கே நீங்கள் அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்குது. யூ அப்படின்னு காட்டும். அதாவது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நீங்களே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் எந்த மெசேஜ்னாலும் அனுப்பிக்கலாம். உங்களுக்கு நீங்களே அனுப்புங்க. இந்த மாதிரி அனுப்பும்போது மேலே ஹெச்டி அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் ஹெச்டியா அப்படி இல்லாட்டி லோ குவாலிட்டியான்னு செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோ வீடியோ இந்த ரெண்டையுமே ஹெச்டி தரத்தில் நான் பாருங்கள் மேலே ஹெச்டின்னு டிக் மார்க் வருது. இதில் வச்சு அப்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே நம்மளுக்கே மெசேஜாக வந்துடும். அந்த ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே ஹெச்டி தரத்தில் இருக்கும். அடுத்ததாக வாட்ஸ்அப்லேயே இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் திரும்ப வாட்ஸ்அப்னு கொடுத்து உங்கள் ஸ்டேட்டஸை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இதே ஃபோட்டோ வந்துடும். இதே மாதிரி தாங்க உங்கள் வீடியோவும் கிளிக் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும். அதில் ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் கொடுத்துட்டு அதில் மை ஸ்டேட்டஸில் போயிட்டு உங்கள் ஸ்டேட்டஸில் இதை அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கேலரியிலேருந்து டைரெக்டாக ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் வச்சோம். அது எந்த குவாலிட்டியில் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஹெச்டி குவாலிட்டியில் ஏற்கனவே நம்மளுக்கே அனுப்பிக்கிட்டு அதை நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்து ஸ்டேட்டஸாக வச்சுருக்கோம். அது எந்த குவாலிட்டியில் இருக்குன்னு வாங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து டைரெக்டாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சது. பாருங்கள், குவாலிட்டி கம்மியாக பிளர் ஆகி காட்டுது. இனி அடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஹை குவாலிட்டியில் நம்மளுக்கே அனுப்பி அதை வாட்ஸ்அப்லேருந்து ஸ்டேட்டஸாக வச்சது. இதில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தா கூட எந்த பிளருமே இல்லை. கிளாரிட்டியாக நம்ம ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அப்லோட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம ஏற்கனவே செட் பண்ண வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைரெக்டாக கேலரியிலேருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சது. அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி பிளர் ஆகி தெரியுதுன்னு. அடுத்து நம்மளுக்கே வாட்ஸ்அப்பில் ஹை குவாலிட்டியில் அனுப்பி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சதை இந்த ஸ்டேட்டஸை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டி இருக்குது நீங்களே பாருங்கள். அந்த மரத்தெல்லாம் பாருங்கள் பிளர் ஆகாமல் ஹெச்டி தரத்தில் இந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். உங்கள் கேலரியிலேருந்து நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்படி இல்லாட்டி வீடியோ இந்த ரெண்டோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாகுதுங்க. ஆனால் நான் சொன்ன மெத்தடில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நீங்களே ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் ஹெச்டி தரத்தில் ஃபஸ்ட்டு அனுப்பிக்கிட்டு அதை வாட்ஸ்அப்பில் இருந்தே உங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கும்போது குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.